பேசணும்னா ஃபோன் மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நிப்ல இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா ஒரு செகண்டா டெபரேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம் எழுத போறியா? இதெல்லாம் மிஷினா? அப் டவுன் அப் டவுன் இடியட். Anybody else? Sir. Yes? Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துக்க. ஆனா சார் நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்ல இருக்கிற டெபினேஷனை கூட்டுத்தனமா மனப்பாடம் பண்றதுல என்ன சார் பிரச்சனை? ஓ, இந்த புக்ஸோட புத்திசாலியோ? சார் நான் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்ல சார், நான் என்ன Get சொல்ல out. ஏன் எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the mission. The mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏன் உள்ள வர்ற? சார் மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்ட? Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed, with forward introduction, table of contents index, that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement, and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்ல இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்கணும். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையா சொன்னா பிடிக்காது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்கிற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது. உடனே வெளில அனுப்புவான். அவனும் அழட்டிக்காம போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸ்ல போய் உட்காந்து